ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிபிஎஸ்சி நண்பன். கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம வீடியோ பார்த்து. பட் இன்றைக்கி நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். லிமிட். ஸோ அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி கண்டினியூவிட்டி. ஸோ எங்கேருந்து விட்டோமோ லிமிட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டாபிக் கண்டினியூவிட்டி. ஜஸ்ட் ஜோக்கிங். ஸோ ஆக்சுவலாக நம்ம கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கான்செப்டும். இப்போது கண்டினியூவிட்டின்னு இருக்குது, அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய வேர்டு கண்டினியூ. இதை வச்சு தான் இந்த கான்செப்டே வருது. கண்டினியூனா என்ன? வித்தவுட் பிரேக், அதாவது எந்த பிரேக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் கண்டினியூட்டி இல்லையா? வித்தவுட் பிரேக், அதான் கண்டினியூட்டி. இதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிலேட் பண்ணுறது தான் கேல்குலஸில் வர கண்டினியூட்டி. இப்போ கீழே இருக்கிற ஒரு இந்த கிராஃபை பார்க்கலாம். இப்போது 2 கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கிராஃப் இருக்குது, ரெண்டாவது இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபார் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து ஃபார் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த இடத்துல அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த பாயிண்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது, ஜி ஆஃப் எக்ஸில் ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, வேராஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே ஒரு பிரேக் இருக்கு இல்லையா, இஸ் நாட் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இதான் வந்து கண்டினியூட்டி. இதுதாங்க பேசிக். இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். ஜென்ரலாக ஃபங்க்ஷனாக இருக்கிறது ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஒய்க்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும். இப்படி தான் ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்படி இருக்கிற எல்லாமே கண்டினியூவஸ் தான். ஆனால் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு பேர் பிரேக் ஃபங்க்ஷன். ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், படி மாதிரி. ஸோ ஒரு சில இடத்துல பிரேக் இருக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாட் கண்டினியூவஸ். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கான்செப்ட் தான், வித்தவுட் எனி பிரேக், அதான் கண்டினியூவஸ். ஸோ ஜென்ரலாக ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2, டிஸ்கஸ் த கண்டினியூட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா என்ன வரும்? 4 + 4 டிவைடட் பை 2 + 2, 8/4. 2 யூனிக் வேல்யூ இருக்குது. ஸோ யூ கேன் சே எஃப் ஆஃப் எக்ஸ் is continuous at x equal to 2. இப்போ இதுவே மாற்றி இருக்குன்னு வைங்களேன். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் g of x ஈக்குவல் டு அதே வச்சுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. டிஸ்கஸ் த கண்டினியூட்டி. டிஸ்கஸ் கண்டினியூட்டி at x equal to 2. இப்போ என்ன ஆகும்? x 2 இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் 4 minus 4/2 minus 2 0 ஆகிடுது. 0/0 ஆக்சுவலாக வந்து நாட் குவான்டிஃபைபிள், நாட் குவான்டிஃபைபிள் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் ஜி ஆஃப் எக்ஸில் ஒரு பிரேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் மட்டும் ஒரு வேல்யூ இல்லை. 3 போட்டால் வேல்யூ இருக்கும். இப்போ 3 போட்டால் இங்கே வந்து 9 - 4 5 ஆகிடும். அதே மாதிரி 3 - 2 1. இது வந்து at x ஈக்குவல் டு 3 வேல்யூ இருக்கும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் மட்டும் டிஸ்கண்டினியூவஸ். ஸோ இதை மாதிரி நீங்கள் ப்ராப்ளமை சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கான்செப்ட் என்னென்னா இதுதாங்க கான்செப்ட், வித்தவுட் எனி பிரேக். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிரேக் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூவிட்டி. இதுதான் கான்செப்ட், கண்டினியூட்டியோட கான்செப்ட் இதுதான்.
நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி பார்க்கலாம். டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டினியூபிலிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், நம்ம அதே கான்செப்ட் எடுப்போம். f of x இந்த இடத்துல இது வந்து g of x, இது வந்து x axis, இது y axis. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இதே நம்ம x equal to a எடுப்போமே. See, at x equal to a, f of x பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்லோப் எடுக்க முடியும். அதாவது இந்த இடத்துல dy by dx இருக்கு, அந்த டெரிவேட்டிவ் எடுக்க முடியும். அதாவது d of f of x by dx உங்களால் அந்த வேல்யூ எடுக்க முடியும். ஸோ at x equal to a, f of x has a derivative. x equal to a f of x க்கு டெரிவேட்டிவ் இருக்கு. அந்த டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்? dy by dx or d of f of x by dx. இப்படி இருந்தால் f of x is differentiable at x equal to a. இப்போ g of x நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, உங்களால் அங்கே வந்து ஒரு லைனோ எதுவுமே இல்லை. ஸோ உங்களால் d of g of x by dx at x equal to a அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது, நாட் பாசிபிள். அதனால g of x is not differentiable at x equal to a. இதான் டிஃபரன்ஷியபிலிட்டி. ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சார்ந்த கான்செப்ட். ஸோ கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி ஒன்னோட ஒன்று சார்ந்த கான்செப்ட். இதை வந்து ஒரே கான்செப்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, இஃப் a function is continuous at x equal to a, then it is differentiable at x equal to a. இப்போ கண்டினியூஸாக இருந்தால் அங்கே டிஃபரன்ஷியபிளாக யூனிக் வேல்யூ இருக்குது, ஸோ டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியும். ஆனால் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிவர்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆல் continuous functions are differentiable, but all differentiable functions are not, need not be, அதாவது அவசியம் அர்த்தம், நீட் நாட் பி கண்டினியூஸ். இதாங்க கான்செப்ட். நீங்கள் இந்த ரூல் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாக்டாக என்னென்னா, ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா இப்படி கண்டினியூஸாக இருக்குன்னா கண்டினியூஸு, ஒரு பிரேக்கோட இப்படி இல்லைன்னா வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த இப்படி போகும், இப்படி படி மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் ஸ்டெப் ஃபங்க்ஷன் பேர். இந்த மாதிரி நடுவில் கேப்லாம் இருக்குன்னா அதுக்கு பேர் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். வித்தவுட் எனி பிரேக் இருந்தால் அது கண்டினியூஸ், பிரேக் இருந்தால் நாட் கண்டினியூஸ். கண்டினியூஸ். அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் dy by dx இருந்தால் டிஃபரன்ஷியபிள். அந்த இடத்துல உங்களால் டெரிவேட்டிவ் எடுக்க முடியும் அப்படின்னா, முடியாது dy by dx எடுக்க முடியாது அப்படின்னா நாட் டிஃபரன்ஷியபிள். அதாவது ஸ்லோப் இருந்தால்,
டிஃபரன்ஷியபிள், ஸ்லோப் இல்லைன்னா நாட் டிஃபரன்ஷியபிள். இதுதான் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. இந்த கான்செப்டில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். பட் பேசிக்கலாக இந்த கான்செப்டை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இதுவும் ஃபங்க்ஷன்ஸும் சேர்ந்து தாங்க டிஃபரன்ஷியல் கேல்குலஸு. ஸோ நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டர், அதாவது டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்ங்கிறது இதுக்கப்புறம் வர 2-3 ரூல்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபயர்மவுண்ட் அகாடமிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.